ஸோ இதுக்கு முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், டாக்ஸானமி பற்றி பார்த்தோம். மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது, மாஞ்சிஃபெரானா என்ன, இண்டிகானா என்ன, எப்படி ஒரு நேமுக்கு வந்து நம்ம பைனாமியல் நாமென்க்ளேச்சர் யூஸ் பண்ணுறது, எப்படி செடிக்கெலாம் பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். அதாவது வகைப்படுத்துதல். கிளாசிஃபிகேஷனோட யூசஸ் என்ன, எதுக்காக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, 5 ஒரு தாளிக்கிற ஐட்டம் 5 வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ அதே வந்து பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு பக்கமாக வச்சுருப்பாங்க, அரிசி ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் குழப்பி விட்டுட்டு இதுக்குள்ளே பருப்பெல்லாம் போட்டு அரிசியை கொண்டு வந்து பருப்பு பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி வைக்கிறப்போ புதுசாக அந்த இடத்துக்கு வரவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா. இல்லை உங்களுக்கே அந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா, எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், எதெல்லாம் ஒரே மாதிரி ஐட்டமோ, அரிசியெல்லாம் ஒரே மாதிரி ஐட்டம்னா அது ஒரு பக்கம், பருப்பெல்லாம் ஒரே மாதிரி ஐட்டம்னா அது ஒரு பக்கம், ஸ்பைசஸ்லாம் ஒரு பக்கம், தாளிக்கிறதுலாம் ஒரு பக்கம்னு பிரித்து வைக்கிறப்ப தான் ஒரு வகைப்படுத்துதல், ஒரு ஈஸியான ஒரு கம்யூனிகேஷனுக்காகவும். புதுசாக யாராச்சும் வந்தாலும் நீங்கள் சொல்லலாம், இது அங்கே இருக்குது அது இங்கே இருக்குன்னு சொல்லலாம். நீங்களே சமைக்கணுன்னாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா இவ்வளோ தான், வகைப்படுத்துதல் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா. இப்போ நான் புக் அப்படியே ரீட் பண்ணுறேன் பாருங்கள். Since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. This process is called classification. சரிங்களா. அதாவது ஒரு ஒரே மாதிரி குணம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் கொண்டு வராங்க. பச்சை அரிசி, இந்த அரிசி, அந்த அரிசி எல்லாத்தையும் அரிசிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்த மாதிரி ஒரே விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பில் கொண்டு வராங்க. சரிங்களா. கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் grouped into convenient categories based on some easily observable characters. புரியுதுங்களா. 4 கால் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு, 2 காலில் நடக்கிற மனுஷன் ஒரு குரூப்புன்னு பிரிக்கிற மாதிரி. புரியுதுங்களா. ஈஸியாக பிரிக்கிறது, பார்த்தாலே புரிகிற மாதிரி. புரியுதுங்களா. அந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு பிரிக்கிறாங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், we easily recognize groups such as plants or animals. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் தான், நான் உங்களுக்கு எப்படி ஒரு கிச்சன் எக்ஸாம்பிள் சொன்னேன், அவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டாக்ஸ்னால் என்னன்னு பார்த்தாலே தெரியும். அதில் இப்போ வந்து உங்களுக்கு பொமேரியன் நாய்க்குட்டின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. அதெல்லாம் ஒரு குரூப்பு, அல்சேஷன்லாம் ஒரு குரூப்பு, டாபர்மேன்லாம் ஒரு குரூப்புன்னு பிரிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே நாய்ங்கிற ஒரு குரூப் கடியில் வரும், டாக்ஸுங்கிற ஒரு குரூப் கடியில் வரும். பூனையும் அப்படி தான், பூனைக்கும் நாய்க்கும் உங்களுக்கு பேர் சொன்னாலே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஆனால் இது வேறு குரூப், அது வேறு குரூப். ஆனால் ரெண்டுமே மேமல்ஸில் வரும், மேமல்ஸ் அனிமல்ஸில் வரும். புரியுதுங்களா. ஸோ அதுங்களுக்கும் மேலே ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது. இப்போது இந்த டாகு, கேட்டு இது எல்லாமே டாக்ஸா, அனிமல்ஸுங்கிறதும் டாக்ஸா. சரிங்களா. டாக்ஸாங்கிறது ஒரு குரூப்பு, ஒரு லெவல். சரிங்களா. அது சின்ன லெவலாக பெரிய லெவலாங்கிறத பொறுத்து மாறும். டாக்ஸாங்கிறது என்னது, ஒரு குரூப்பு. டாக்ஸுங்கிறதும் டாக்ஸா தான், அது அல்சேஷன் டாக்ஸுங்கிறதும் ஒரு டாக்ஸா தான், கேட்டுங்கிறதும் டாக்ஸா தான், அதில் பர்ஷியன் கேட்டுங்கிறதும் ஒரு டாக்ஸா தான், அனிமல்ஸுங்கிறதும் டாக்ஸா தான். புரியுதுங்களா. அனிமல்ஸுங்கிறது பெரிய லெவல் டாக்ஸா, டாக்ஸுங்கிறது சின்ன லெவல் டாக்ஸா, அல்சேஷன் டாக்ஸுங்கிறது அதை விட சின்ன லெவல் டாக்ஸா. புரியுதுங்களா. டாக்ஸாங்கிறது என்னது, லெவல். அதில் பெரிய லெவலாக சின்ன லெவலாங்கிறத பொறுத்து மாறும். இப்போ அதுதான் சொல்கிறாங்க, the scientific term for these categories is taxa. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Plantsum taxa தான், அனிமல்ஸும் taxa தான், mammals, dogs எல்லாமே taxa தான். ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு லெவல், டாக்ஸாக்கு லெவல் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி டாக்ஸாவை பிரித்து படிக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானோமி. சரிங்களா. கிளாசிஃபிகேஷனோட ஒரு ஸ்டடி. External and internal structure along with structure of the cell, development process and ecological information of organism are essential and form the basis of modern taxonomic studies. டாக்ஸானமி படி பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனிசத்தோட உள்ளுறுப்பு வெளியுறுப்பு, அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குது, அதோட செல் எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட சொசைட்டி ஈக்காலஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டடியே பண்ண முடியும். Hence, characterization, identification, classification and nomenclature are the process that are basic to taxonomy. சரிங்களா. கேரக்டரைஸ் பண்ணணும், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும் அண்ட் பேர் வைக்கணும். இந்த 4 சேர்ந்தது தான் டாக்ஸானமியோட பேசிஸ். என்னென்ன சொல்கிறாங்க, கேரக்டரைஸ் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா. அண்ட் பேர் வைக்கணும், நாமென்க்ளேச்சர். சரிங்களா.
டாக்ஸானமிங்கிறது புதுசா கிடையாது. ஹியூமன் பீங்ஸ் வந்து ஹவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அண்ட் மோர். காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறதா, பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் டு தேர் ஓன் யூஸ். அவங்க வசதிக்காக தான் அவங்க இதை பண்ணிக்கிட்டாங்க. இன் ஏர்லி டேஸ் ஹியூமன் பீங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் their பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், clothing and shelter. Hence the earliest classifications were based on the uses of various organisms. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்ப காலங்களில் தோல் கொடுக்குற மிருகத்தெல்லாம் ஒன்றா, சாப்பாடு கொடுக்குற மிருகத்தெல்லாம் ஒன்றா, செடியிலையுமே நமக்கு வந்துட்டு இப்போ பனை மட்டையை யூஸ் பண்ணாங்க, அதில் இருக்க காய் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட யூசஸை பொறுத்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆரம்பத்தில் வந்து யூசஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. நாள் ஆக ஆக தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணாதிசயங்களை வச்சு அதை கேரக்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹியூமன் பீங்ஸ் வேர் சின்ஸ் லாங் நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அண்ட் their diversities, but also the relationships among them. ஸோ தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் என்ன ஒத்துமை, என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சாங்க. நாய்க்கும் பூனைக்கும் என்ன ஒத்துமை, என்ன வித்தியாசம்னு ஆராய ஆரம்பிச்சு அதை வச்சு பிரிச்சாங்க. இப்போ நாய், ஓநாயெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, பூனை, சிங்கம், புலியெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, அந்த மாதிரி பிரிச்சாங்க. புரியுதுங்களா? கேட் ஃபேமிலி, டாக் ஃபேமிலின்னு பிரிக்கிறாங்க இல்லையா? ரிலேஷன்ஷிப்ஸை வச்சும் வித்தியாசங்களை வச்சும் பிரிக்கிறாங்க. திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமின்னா என்னன்னு பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் டாக்ஸானமி. இந்த படிப்புக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். The word systematics is derived from Latin word systema, which means systematic arrangement of organisms. ஸோ திரும்ப லாட்டின்ல இருந்து தான் இந்த வார்த்தையை எடுக்கிறாங்க. லினேயஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட புக்குக்கு பேர் வந்து சிஸ்டம் அண்ட் நேச்சுரேன்னு வச்சிருக்காரு. சரிங்களா? The scope of systematics was later enlarged to include, நம்ம ஃபர்ஸ்ட் 4 பார்த்தோம் இல்லைங்களா, ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? கேரக்டரைசேஷனும் சேர்த்து தான், எல்லாமே சேர்த்து தான் சிஸ்டமேட்டிக்ஸில் ஒரு பார்ட், சிஸ்டமேட்டிக்ஸோட பார்ட் இதெல்லாம். சரிங்களா? சிஸ்டமேட்டிக்ஸ் ஆல்சோ டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ். உங்களுக்கும் புரியுற ஈஸி எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரங்குலேருந்து மனுஷன் வந்தால் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்படி பிக்கர் மங்கீஸ், அதாவது பிக் ஏப்ஸ்லேருந்து மனுஷன் வந்தான், இந்த மாதிரி எவல்யூஷனரி கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம மனசில் வச்சு படிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். சரிங்களா? இப்போ டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்க்கு போவோம். இது வந்து இவங்க வதன்னு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இருக்கும். சரிங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்டை தான் அவங்க சொல்ல வராங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அதுக்குள்ளே போவோம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிங்டம். சரிங்களா? கிங்டம்ங்கிறது என்னது, ஒரு சாம்ராஜ்யம், நார்மல் வேர்ட்ஸில் சொல்லணும்னா. இப்போ கிங்டம், இந்த கிங்டம்க்கு உள்ளே என்ன இருக்குது? சரிங்களா? அடுத்த லெவலில் போனீங்கன்னா டிவிஷன் ஆர் ஃபைலம்னு சொல்கிறாங்க. கிங்டம்ங்கிறதுல மெயினாக யார் யார் இருக்கா? பிளான்ட்டு, அனிமல். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இந்த மாதிரி 2 கிங்டம் இருக்குது. சரிங்களா? டிவிஷனை வந்து இன்னொன்று எப்படி சொல்கிறாங்க? ஃபைலம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டிவிஷன் ஆர் ஃபைலம். அதுக்கு அடியில் யார் வரா அப்படின்னா கிளாஸ். சரிங்களா? கிளாஸுக்கு அடியில் யார் வராங்கன்னா ஆர்டர். ஆர்டருக்கு அடியில் யார் வராங்க? ஃபேமிலி. ஃபேமிலிக்கு அடியில் ஜீனஸ். ஜீனஸ்க்கு அடுத்து லாஸ்ட்டு ஸ்பீஷீஸ். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஒரு பேர் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லைங்களா? இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது ஸ்பீஷீஸு, மேஞ்சிஃபெராங்கிறது ஜீனஸு. புரியுதுங்களா? அது ஃபஸ்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஜீனஸ். அதாவது ஒரே டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பாக ஆக்குறாங்க. புரியுதுங்களா? இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கிங்டம்க்கு அடுத்து டிவிஷன் ஆர் ஃபைலம், ஃபைலம்க்கு கீழே கிளாஸு, கிளாஸ்க்கு கீழே ஆர்டர், ஆர்டருக்கு கீழே ஃபேமிலி, ஃபேமிலிக்கு கீழே ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஒரு உயிரினத்தை ஸ்பீஷீஸில் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற 4-5 உயிரினத்தை சேர்த்து ஜீனஸில் போடுவாங்க. சரிங்களா? ஸோ ஜீனஸில் ஒரு 4-5 ஜீனஸ் சேர்த்து, இல்லை நிறையா கூட இருக்கலாம், ஒரு ஃபேமிலியில் வரும். சரிங்களா? அது மாதிரி ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க ஃபேமிலியெல்லாம் சேர்த்து ஆர்டரில் போடுவாங்க. நிறைய ஆர்டர்ஸ் சேர்ந்து ஒரு கிளாஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய கிளாஸ் சேர்ந்து ஒரு ஃபைலம் ஆர் டிவிஷன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதை உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். கிங்டம், டிவிஷன் ஆர் ஃபைலம், சரிங்களா, கேடி வந்திருக்கு. அப்புறம் கிளாஸ், ஆர்டர், CO, ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.